சுனாமி கோர அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் 9 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள போதிலும் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் இன்னும் பகிர்ந்தளிக்கப்படாத செய்தியொன்று எமக்கு பதிவாகியுள்ளது. அம்பாறை, அக்கரைப்பற்று, நுரைச்சோலை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீட்டு திட்டமே இவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படாதுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அக்கரைப்பற்று நுரைச்சோலை கிராமமே இது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக இந்த பகுதியில் நுரைச்சோலை வீடமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டது. இதற்கமைய 2006ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி நுரைச்சோலை திட்டம் அப்போதைய வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக இருந்த பேரியல் அஷ்ரப்பினால் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 500 வீடுகளை கொண்ட இந்த வீடமைப்பு திட்டத்திற்காக சவுதி அரேபியாவினால் 552 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீடமைப்பு திட்டம் 2010ஆம் ஆண்டு முழுமை பெற்றது. இந்த நிலையில் இந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை தொடர்பில் சாதிக்க ஹெலை உரிமையினால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணைகள் 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நிறைவடைந்தன. நுரைச்சோலை வீடுகள் தனி இனமொன்றுக்கு மாத்திரம் வழங்கப்படக்கூடாது எனவும் அது அனைவருக்கும் உரிய முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு 4 வருடங்கள் கடந்துள்ளன. எனினும் சுனாமியினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு இதுவரை வீடுகள் வழங்கப்படவில்லை என வீடுகள் அற்ற மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 12ஆம் மாதம் 26ஆம் தேதி ஆண்டு நாங்கள் ஏஜி ஆபீஸுக்கு முன்னுக்கு ஒரு ஹர்த்தால் போட்டோம். அதில் எங்களுக்கு SSP மாத்தியா உடனடியாக ரைட் அந்த ஹர்த்தால் அப்படியே நிப்பாட்டு நான் மாறணும் சொல்லி போட்டு அவர் இங்கே வந்து எங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் விதாவினார். எங்களுக்கு இந்த வீடு நுரைச்சோலை வீடு இன்னும் வழங்கப்படவில்லை, இதை எங்களுக்கு நீங்கள் தரும்படி தாங்க சார் சொல்லி கேட்டோம். அவர் சொன்னார், உங்களோட கோர்ட்டு ஆர்டர் முடியல, நான் கொழும்புக்கு போய் உங்களோட கோர்ட்டு ஆர்டர் எடுத்துக்கு வந்து உங்களோட வீடு 24 நாளையால தருவேன் என்று சொல்லி அவர் எங்கள்கிட்ட ஒரு கடிதமும் கூட தந்தார் சார். தந்துதான் எங்களோட அறுத்தாலை நீக்கினார். அக்கரைப்பற்று பகுதியில் உள்ள அரசியல்வாதி ஒருவரின் அதிகார போட்டியே இந்த வீடுகள் பகிர்ந்தளிக்கப்படாமைக்கு காரணம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களை ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் அவியலுக்கு எம்பி போஸ்ட் தேவை, அவியலுக்கு பதவி தேவை, அவியலுக்கு ஆட்சி தேவை. அவிய வவுறு பழைக்காங்க. ஏழையில கண்ணீர்ல ஏன் உழைச்சாங்க, ஏழையில கண்ணீர்ல ஏன் ஆட்சி செய்ய போறாங்க. இப்படி ஒரு எம்பி தேவையா எங்களுக்கு? இப்படி ஒரு அரசியல் தேவையா? இப்படி மனுஷன் நாங்க வாழணுமா? இதை விட நீங்க எங்களுக்கு கடல்ல ஓட்டு மோசமாக ஆக சுத்தமே. ஏழையில ஏன் மேல மேல ஏமாத்துறாங்க? அரசாங்கம் போற பிச்சையை தோளுக்கு மேல கை போட்டு பறிச்சிருக்காங்க. ஏன் இந்த அரசியல்? சவுதி அரசாங்கம் அந்த ஊட்ட கட்டி தந்து எங்களுக்கு சொல்லி பேர் சொல்லி 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 இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்தி ஏன் சார் எங்களை இப்படியே அனாவசியமாக்குறாங்க மக்களை. சுனாமியினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என அந்த பகுதி வாழ் மக்கள் பல வருடங்களாக தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த வீடுகள் உரிய முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என கோரி இவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட வேளையில் அந்த பகுதிக்கு அப்போது பொறுப்பாக இருந்த தற்போதைய போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன அந்த மக்களுக்கு எழுத்து மூலம் வாக்குறுதி ஒன்றை வழங்கினார். இவ்வாறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் வீடுகள் இன்றும் பகிர்ந்தளிக்கப்படாத நிலைமையே காணப்படுகிறது. இந்த உறுதிமொழி குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் අධ්‍යක්ෂකர் අජිත් රෝහණவிடம் නිවුස් ෆස්ට් විනවියද. එදිනට පසුදිනම මම මේ සම්බන්ධයෙන් අවශ්‍ය පියවර ගත්තා. දිසාපතිවරයා සමග කතා කරලා විශේෂයෙන්ම මෙහිදී ශ්‍රේෂ්ඨාධිකරණය විසින් දීපු නඩු තීන්දුවක නොපැහැදිලි බවක් තිබෙන බවට සඳහන් වුණා. அதற்கு பின்னர் நான் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன். மாவட்ட செயலாளருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டேன். குறிப்பாக உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தெளிவில்லாது காணப்பட்டதாக செயலாளருடனான சந்திப்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அதனால் மதிப்பிற்குரிய சட்டமா அதிபரிடம் போலீஸ் அதிகாரிகளை அனுப்பி இந்த தீர்ப்பு குறித்து காணப்பட்ட தெளிவின்மையை தெளிவுபடுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுத்தேன். அந்த ஆலோசனைகளை நான் பிரதேச செயலாளரிடம் தெரிவித்தேன். அதன் பின்னர் பிரதேச செயலாளர் சுனாமினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகள் வழங்கப்பட வேண்டியோர் குறித்த தகவல்களை திரட்டும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார். இந்த தகவல்கள் திரட்டப்பட்டுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் நான் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டேன். இந்த வீடுகள் குறித்து அனைத்து விடயங்களும் நிறைவு பெற்றுள்ளதாக எனக்கு அறிவு கிடைக்கின்றது. காணிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலப்பகுதிக்குள் இந்த வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் உண்மையில் இந்த வீடுகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையில் தாமதம் நிலவியதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.
වාර්තා වී තිබෙන්නේ. නමුත් සත්‍ය වශයෙන්ම මෙහි දීර්ඝකාලීන ප්‍රමාදයක් තියෙන බව අනිවාර්යෙන්ම පිළිගත යුතුයි. இந்த நிலைமையில் அக்கரைப்பற்றை சேர்ந்த சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். திறந்த வெளியில் ஒன்று திரண்டு தமது பகல் உணவை சமைத்து உண்டு தமது எதிர்ப்பை இவர்கள் பதிவு செய்தனர். இவ்வாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நீதிமன்றம் இன்று கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளது. சமாதானத்துக்கும் பொது உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது. அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வழங்கிய முறைப்பாடு ஒன்றை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த வீடுகளை வழங்கும் நடவடிக்கைகளை மழுங்கடிப்பதற்காக போலீசார் ஊடாக அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களுக்கு சத்தம் போதும் சொல்லி நாங்க ரெடியானது அதை தடுத்து இரவெல்லாம் போலீஸ்காராக்கள் நேரத்தெல்லாம் போலீஸ்காராக்கள் வந்து இந்த காலையில 7 மணிக்கு எங்களோட சம்மன் ஒன்று கொண்டு வந்து இப்படி போயிருக்காங்க. நாங்க தீக்குளிப்போம். நாங்க என்னதுக்கு எங்களோட உயிரை நாங்க தீக்குளிக்கணும்? எங்களை வீட்டை எங்களுக்கு உரிமையானதை நாங்க கேட்டதுக்கு எங்களுக்கு எவ்வளவு போனாலும் சக்கத்து நிலையத்துக்கு போனாலும் எங்க போனாலும் உங்களுக்கு நுரைச்சல ஊடு போட்டுருக்கு. அதனால நாங்க உங்களுக்கு தரமாட்டோம் இல்லைன்னு இப்ப இந்த கதை இதுக்கு முடிவு என்ன? நாங்க இன்னைக்கு நுரைச்சோலைக்கு போய் தண்டு 8 மணிக்கு எங்க பாதுகாப்பு போட்டுருக்காங்க, டிஎஸ்எப்ல பாதுகாப்பு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பக்கத்தலம் செய்ய அதுக்காக நாங்க ஒரு வட்ட வளவுல நாங்க இந்த இது பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆகி கத்தம் வைக்கிறீங்க. இதேவேளை இந்த வீடுகள் இன்றுவரை பகிர்ந்தளிக்கப்படாமை குறித்து மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். சவுதி அரேபிய அரசாங்கம் இந்த நாட்டுக்கு 500 ஊட ஒரு டொனேஷனாக ஒரு கிஃப்டாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கொடுத்துச்சு. ஆனா இன்று அந்த வீடு திட்டம் 7 வருடம் பூர்த்தியாகி வீடுகள் எல்லாம் உடைஞ்சி புள்ளுற நிலையில நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இன்ன வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு முன் வந்து இந்த ஊழலை அந்த உரிய ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு இயலாத ஒரு நிலைமையை நாங்க பார்க்கணும். இது இந்த உலக நாட்டுல IMF எடுத்தாலும் வேர்ல்ட் பேங்க் எடுத்தாலும் எல்லாம் லோன் கொடுத்து இந்த நாட்டுல வேலை நடந்துகிற காலகட்டத்தில் ஒரு அரசாங்கமே முன் வந்து 500 ஊட்டு திட்டத்தை கெட்டி கொடுத்துச்சுன்னா இந்த 500 ஊடு அவங்க கட்டின சல்லிக்கு கொடுத்து பொறுமதி இல்லாத ஒரு நிலையில இப்ப இருக்கும்னு சொன்னா எல்லாம் உடஞ்சி புழுகிற நிலைமையில் இருக்கும்னா இனிமேல் எந்த ஒரு நாடும் இந்த நாட்டுக்கு உதவி வழங்குறதுக்கு முன் வருமா என்ற ஒரு பிரச்சனையும் வருது. நாங்க 9:27 இல்லாட்டி 9:26 எழும்பி நின்று ஜனாதிபதி 2 நிமிஷம் மௌனம் சாதிச்சு வேற இல்ல. இந்த மக்கள் எப்படி அந்த சுனாமிக்கு போற வாழ்றாங்க, ஒவ்வொரு ஆட்கள் டென்ட்ல வாழ்றாங்க, ஷெட்ல வாழ்றாங்க, தாய்ப்பிள்ளை வீட்டுல வாழ்றாங்க, நானா வீட்டுல வாழ்றாங்க, தாத்தா வீட்டுல வாழ்றாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை உண்டு. இப்படி ஒரு வாழ்க்கை இந்த மக்களுக்கு தேவையா?